தாமிரபரணி ஆற்று கரையோரம் பாளையங்கோட்டை புது கிராமம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை இருள் சூழ்ந்த நிலையிலும் டார்ச் லைட்டை பயன்படுத்தி படகு மூலம் சென்று மீட்கும் பணி தொடர்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். தாமிரபரணி ஆற்று கரையோரம் பாளையங்கோட்டை புது கிராமம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை டார்ச் லைட்டை பயன்படுத்தி படகு மூலம் சென்று மீட்கும் பணி தொடர்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கிருக்கும் காட்சிகளை விவரிக்கும். தாமிரபரணி ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து இன்னும் வடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் அங்கே மீட்பு பணிகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையைச் சேர்ந்த தமிழக காவல்துறையைச் சேர்ந்த மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு இடங்கள்ல களமிறங்கி மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில பாளையங்கோட்டை அருகே புதுக்கிராமம் பகுதியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு குழுவினர் இன்று மாலை தான் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒரு சில இடங்களுக்கு சேர்ந்தார்கள். 3 குழுவினர் தனித்தனியாக பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்கள் களமிறங்கி இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதுல பாளையங்கோட்டை பகுதியில இரவு நேரத்திலும் அவர்கள் தொடர்ந்து வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில வெள்ள நீர் வேகமாக செல்லக்கூடிய பகுதியிலும் மோட்டார் படகுகளை இயக்கி அதன் மூலமாக மீட்பு பணிகளை தொடர்கிறார்கள். ஒருவேளை இரவு முழுவதும் மழை இருந்தால் மழையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து தாமிரபரணியில உபரியினுடைய அளவும் அதிகரிக்கும். அதனால் வெள்ள நீர் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால இரவு நேரங்கள்ல இந்த கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்கிறது. அதுல இந்த புது கிராமம் பகுதியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒரு 25 பேர் கொண்ட குழுவினர் அங்கே முகாமிட்டு அவர்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தீயணைப்பு துறையினர் பல்வேறு இடங்கள்ல மீட்பு பணிகளை தொடங்கிய நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இன்று மாலை தான் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு. அவர்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதே போல இந்த ஜங்ஷன் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருந்து வெகு தூரத்திற்கு தாமிரபரணி ஆற்று கரையோரம் சிக்கியிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாம் மீட்கும் பணிக்காக தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ஒரு குழுவினர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை பகுதியில ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். மற்றொரு குழுவினர் இன்னும் இந்த பகுதியில் வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு சென்று அங்கே மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு, அதாவது நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதிதான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக செல்லக்கூடிய நெல்லை மதுரைக்கும் செல்லக்கூடிய அந்த புறவழிச்சாலை முழுவதுமே அந்த பாலத்தின் மீது வெள்ள நீர் செல்லக்கூடிய அளவுக்கு அங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வண்ணாரப்பேட்டை பகுதியின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் சிக்கியிருக்கிறது. அந்த பகுதியில் தான் வெள்ளம் சூழ்ந்த அந்த பகுதியில இறங்குவதற்கு வழியே இல்லாமல் மொட்டை மாடியின் மீது தவித்துக் கொண்டிருந்த 3 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டிருக்கிறார்கள். எனவே அங்கு மீட்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனால அந்த இடங்களுக்கு தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு மற்றொரு குழுவினர் தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். எனவே இரவு நேரத்திலும் டார்ச் லைட்டை பயன்படுத்தி தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த 3 இடங்களிலுமே மீட்பு பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் துரிதப்படுத்தி இருக்கின்றனர்.